ஸ்கந்தகுரு நேயர்களுக்கு எண்ணிய நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பகுதியில் நம்ம 2026க்கான புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு என்ன நடந்துமே எந்த பயிற்சிகள் வந்துமே பலன் கிடைக்கல, எத்தனையோ பேர் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுங்கிறாங்க, ஒரு பக்கம் குருவோடைய பயிற்சி நல்லா இருக்குங்கிறாங்க, ஆனால் யோகமே வரல அப்படின்னு சொல்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கா அப்படிங்கிறத இதில் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். சரி, எனக்கு இப்போ எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, ஆனால் பரிபூர்ணமாக எனக்கு சேரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருப்பாங்க. அதாவது வியாபாரம் நல்லா போகுது சார், அதுலேருந்து காசு எடுத்து வைக்க முடியல, எனக்கு வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முடியல, அதுக்கு முன்னாடியே செலவாயிடுது அப்படின்னு சொல்பவர்களும் இருக்காங்க. ஸோ உங்கள் ஒவ்வொரு ராசியினருக்குமே எதது நல்லது இந்த 2026 நீங்கள் எதிர்பார்க்கலாம், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்ல போகிறேன். அதுலேயும் குறிப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த பயிற்சி காலங்கள் தவிர்த்தும் எல்லா காலங்கள்லையும் எனக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு ஒரு இலவச எண்கணித பொது பலன்கள், நன்றாக கேட்டுக்கோங்க, நியூமராலஜி ரிலேட்டடான இலவச பொது பலன்கள் நான் தருவதாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம ஸ்கந்தகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் அனுப்பணும். அப்படி அனுப்பும் பொழுது உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட குறிப்புகளை நான் தருவேன். அதில் உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், என்ன செய்தால் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் சக்ஸஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் சொல்லுவேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அல்லது நான் சொல்வது எல்லாமே உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா என்னுடைய முழுமையான பெய்டு கன்சல்டேஷன் நீங்கள் அப்போ எடுத்துக்கலாம். ஸோ இந்த பகுதிக்குள்ளார போகலாம், இது முழுமையாக பாருங்கள். இதன் இறுதியிலையும் நிறைய தகவல்கள் சொல்வதாக இருக்கேன், பார்த்து பயன்பெறுங்கள். மேஷராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி துவங்கிருச்சு, உங்களை ஒரு வழி பண்ண போகுது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் உங்களில் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, ஆமாம் இதுக்கு முன்னாடி மட்டும் அப்படியே நல்லா வாழ வச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்புகள் இருக்கவே செய்யும். இப்போ இந்த காலகட்டம் 2026ங்கிறது நிச்சயம் உங்களை சிரமப்படுத்த போவது கிடையாது. 7.5 சனியின் நிழல் உங்கள் மீது விழுந்திருக்குதான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது அதனுடைய தாக்கத்தை உங்கள் மீது செலுத்துவதற்கு இன்னும் பல வருடங்கள் பல மாதங்கள் உள்ளது. இன்னொரு குறைந்தபட்சம் உங்களுக்கு 15 மாதம் வரைக்கும் நீங்கள் சேஃப் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த 2026 நீங்கள் மிக ஸ்மூத்தாக நீங்கள் கடந்து விடலாம், எந்த குழப்பமும் வேண்டாம். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி உங்களை பயமுறுத்துனாங்கன்னா அந்த பயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் இந்த 2026 நீங்கள் சொத்து சுகங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும், தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது இந்த 4ஆம் வீடு அப்படிங்கிறது கேந்திர ஸ்தானம்னு சொல்லுவோம், மிக சுபமான ஸ்தானம். அந்த வீடு தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. அந்த சுகம் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, எந்த தொந்தரவும் இல்லைங்க, நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு எத்தனை பேரால் இன்னைக்கு சொல்ல முடியுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குரு வருகிறார். அவர் இந்த 2026 உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? குரு 4ஆம் வீட்டில் மட்டும் அமரல, அவருடைய பார்வை பலமும் அவருடைய 5, 7, 9ஆம் பார்வை பலமும் உங்களுக்கு பெரிய வலிமை சேர்க்கக்கூடியதாக அமைய போகுது. அப்போ உங்களுக்கு எதை பற்றியுமே நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. குருவோடைய பார்வை ஒன்றே பெரிய தோஷங்களை போர்க்கக்கூடியது. குரு பார்க்க கோடி நன்மை. சரி, அதற்கு அடுத்தபடியாக எந்த கிரகத்தை பார்த்து நம்ம மனிதர்கள் எல்லாருமே பயப்படுவாங்க, எந்த கிரக பயிற்சியை உற்று நோக்குவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி. சனி ஒரு மனிதனுக்கு ரொம்ப பாதிப்புகளை உண்டாக்கக்கூடியது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சனியின் தாக்கம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ பெயர் அளவில் அந்த 7.5 சனி அப்படிங்கிறது லேசாக உங்கள் மீது படும். அதனால் என்ன பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலதாமதங்கள் நிகழும்.
இப்போ ஒரே முறையில் போய் ஒரு அதிகாரியை சந்தித்து ஒரு லோன் ப்ராசஸ்க்காக போறீங்கன்னே வச்சுக்கோமே, ஒரே முறையில் சந்தித்து செயல்படுத்துவதை காட்டிலும் ஒரு 3-4 முறை உங்களை அலைய வைக்கும், அவ்வளோதான். ஆனால் வேலை நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். டிலேஸ் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது ஏமாற்றத்தை தராது. உங்களுடைய காரிய சித்திக்கு அது கண்டிப்பாக உறுதுணையாக அமையப்போகுது. இந்த 2026 பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஹீரோவே குரு தான். அவரு உங்களை வாழ வைப்பார். கவலையின்றி உங்களுடைய காரியத்தில் நீங்கள் கண்ணாய் இருந்தால் இந்த 2026 நீங்கள் வெற்றி கொடி கட்டலாம். ரிஷபராசிக்கு இந்த 2026 என்ன விதமான பலன்களை தர காத்திருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக இந்த 2026 பிறக்கும் பொழுதே முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் பிறக்குதுன்னே சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் இதற்கு முந்தைய வருடங்களில் நிறைய காலதாமதங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து முடிக்க தலையால் தண்ணி குடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கக்கூடிய நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு முழு சுபகிரகமாகி 3ஆம் வீட்டில் அமர்கிறார். இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது ஜெயஸ்தானம், முயற்சிக்கான பெரிய ஒரு உறுதுணையை அளிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் குரு வரும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் பலிக்கும். எவ்வளவோ சிரமப்பட்டேன் சார், ஒரு விஷயம் நடக்கலை, எத்தனையோ பேர் உதவி கேட்டு தெரிஞ்சேன் சார், அதுவுமே நடக்கலை அப்படின்லாம் புலம்பி இருந்திருப்பீங்க. உற்றார் உறவினர்கள் யாரும் பெரிதாக கை கொடுக்கல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா எல்லா விஷயங்களும் இந்த வருஷம் கடகடன்னு நடக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ நாள் நடக்கலை, இந்த வருஷம் என்னமோ டக்கு டக்குன்னு நடக்குது அப்படின்னு உங்களுக்கே பெரிய ஒரு ஆச்சரியக்குறி அப்படிங்கிறது இருக்கும். காரணம், குரு முயற்சி ஸ்தானத்தில் வீற்றிருக்க உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். அடுத்தபடியாக உங்களுக்கு பெரிய உயர்வுகளை தர காத்திருக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி. என்னங்க ஊரே சனி பகவானை பயப்படுது, எனக்கு நல்லது பண்ணுங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாக தாங்க. ஏன்னா 11ஆம் வீடு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு லாபங்களை அதிகப்படுத்த போகிறார். நிச்சயம் உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது பெருகும். காரணம், ரிஷபத்திற்கான அதிபதி யாருன்னு நம்ம பார்க்கணும். ரிஷபத்திற்கான அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் சனிக்கு யாரு? திக் ஃப்ரெண்டு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்புறம் எப்படி கெடுதல் பண்ணுவார் அவருக்கு? நிச்சயம் நன்மையே உங்களுக்கு விளையும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முந்தைய ஃபெயிலியர்ஸை மனசில் வச்சுக்கிட்டு எதுவும் போட்டு குழப்பிக்காமல் ஓரமாக உட்காந்து புலம்பாமல் நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த அளவுக்கு இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை குரு ஒரு பக்கம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் பண ரீதியான உதவிகளை, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்தக்கூடிய வேலையை சனி தான் செய்ய போகிறார். இங்கே சுக்கிர கஷேத்திரங்கள்னு சொல்லக்கூடிய திருப்பதி அல்லது ஸ்ரீரங்கம் அல்லது கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய உப்ளியப்பன் கோயில் போன்ற பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வரும் பொழுது உங்களுக்கான பலன்கள் ஒரு படி மேலேயே கிடைக்கும். இதில் இந்த திருப்பதி கஷேத்திரம் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு காலத்தில் முருகனுக்கான ஒரு சக்தி பீடமாகவும் விளங்கியது. நீங்கள் எந்த வைணவ கோயில்கள் எடுத்துக்கோங்க, எந்த பெருமாள் கோயிலையாச்சும் மொட்டை போடுவாங்களான்னு கேட்டால் போட மாட்டாங்க. அதே சமயத்தில் அனைத்து முருகனுடைய ஸ்தலங்களையும் பார்த்தீங்கன்னா, அது பழனி ஆகட்டும், திருத்தணி ஆகட்டும், திருப்பரங்குன்றம் ஆகட்டும், அங்கெல்லாம் முடிக்காணிக்கை கொடுப்பாங்க. திருப்பதி கஷேத்திரம் ஒன்றே ஒரு கஷேத்திரம் மட்டும்தான் வைணவ தலத்தில் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய கஷேத்திரம். அதுலேருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது ஒருங்கே முருகனுடைய அருளும் பெருமாளுடைய அருளும் கிடைக்கப்பெற்று இந்த 2026 உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். மிதுன ராசிக்கு இந்த 2026 என்ன விதமான நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நன்மை என்ன இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தான் கதாநாயகன் உங்களுக்கு இந்த ஆண்டு. இவ்வளோ நாள் உங்களுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒரு சேவிங்ஸாக ஒரு 100 ரூபா கூட எடுத்து வைக்க முடியல. வரவு நமக்கு ஒரு 10,000 ரூபா வருதுன்னா செலவு 20,000 ரூபா நிற்கிது அப்படிங்கிற நிலமையில வண்டி ஓடி இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய
குரு பகவானுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் தங்கம் சேரும். சொத்து உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சொத்து பத்துக்களை சேர்த்துக்கொள்ளலாம். பூர்வீகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு ஏதேனும் இருந்தால், இவ்வளோ நாள் பிரச்சனையில் இருந்திருக்கும் தான். பல பேர் வந்து முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி போய் வேற மாதிரி ஏற்றி கொடுத்து உங்களுக்கு வர வேண்டியதை வரவிடாமல் பண்ணியிருக்கலாம் தான். ஆனால் இப்போ குரு வாங்கி தருவார். அவரை பற்றி நீங்கள் முழுமையாக நம்பலாம். ஏன்னா முழு சுபகிரகம் அப்படிங்கிறதுனால எந்த கவலையும் வேண்டாம். நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு. இன்னொரு பக்கம் சனியை பொறுத்த அளவுக்கு 10ஆம் வீட்டில் அவர் நிற்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சனி நிற்பதுங்கிறது ஒரு உயர்வு தான். ஏன்னா அவர் சனியை பொறுத்த அளவுக்கு கொடுப்பதை நிறுத்தவே மாட்டார். அவர் கொடுக்கக்கூடியதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இந்த தொழில் உங்களுக்கான ஒரு உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பள வாயிலாக ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேயே கிடைப்பது, இதெல்லாம் நடக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் இவ்வளோ நாள் இருந்த சுணக்க நிலை மாறி உங்களுக்கான லாபங்கள் பெரிய அளவுக்கு பெருகும். நீங்கள் உறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். எப்போ வந்து உங்களுக்கு குரு 2ஆம் வீட்டிற்கு வருகிறாரோ உங்களுடைய சொல்வாக்குகள் செல்வாக்காக மாறும். நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி உங்களோட எஃபர்ட்ஸை வச்சுக்கோங்க. உங்களுக்கான வெற்றியை குரு பெற்றுத்தருவார். அதற்கான லாபத்தை காசாக பணமாக ஒரு ஸ்டேட்டஸாக சனியுமே உங்களுக்கு ஒரு உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக அவருமே பெற்றுத்தர காத்திருக்கிறார். புதனுக்கான ஸ்தலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வாருங்கள். நிறைய பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்துட்டு வாங்க. பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். அது உங்களுக்கு பெரிய ஏற்றங்களை தரும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது புத்தாண்டுக்கான கிரக பலன்கள். இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி கிரக சுழற்சி அப்படிங்கிறது வந்து எப்போதுமே நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்த முடியாது. எனக்கு சாதகமாக மட்டும்தான் நீ சுற்றணும் அப்படின்னு கிரகங்கள்கிட்ட நம்மளால கேட்க முடியாது. நிறைய நேரங்களில் சாதகங்களாக இருக்கும், நிறைய நேரங்களில் பாதகங்களாக இருக்கும். ஆனால் மனிதனுக்கு எப்போதுமே வெற்றிங்கிறது தேவைப்படுது, பணம் காசுங்கிறது தேவைப்படுது. இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயித்த எத்தனையோ பெரிய பிரபலங்கள் அவங்களுடைய இயற்பெயர் வேற ஒன்றாக இருந்தப்ப அவங்களுடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்காம சிரமப்பட்டவர்கள் தான். இன்னைக்கு 2 ஆஸ்காரை அப்படி உயரமாக தூக்கி பிடித்து பெருமிதமாக நிற்கக்கூடிய நம்ம தமிழகத்தின் பெருமை திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள். திலீப் அப்படின்னு இருந்தப்ப அவருக்கு அவருடைய திறமைக்கான அங்கீகாரம் கூட கிடைக்கல. ஆனால் ஏஆர் ரஹ்மான் மாறினதற்கு பிறகு பெரிய அங்கீகாரமாக கிடைத்தது. வெறும் ராசாவாக இருந்த வரைக்கும் கிடைக்காத வாய்ப்பு இளையராஜா என்று மாறிய பிறகு இசை ஞானி ஆக்கியது, உலகம் போற்றக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் ஆக்கியது. அதுபோல உங்கள் ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய வாழ்க்கை இந்த 2026இல் ஒரு திருப்பு முனையாக ஆவதற்கான ஒரு வழியை இந்த காணொளி மூலம் குரு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்கந்த குருவே உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காருன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த எண்கணித ரீதியான பெயர் திருத்தம், பெயரை முழுசாக மாற்றணுங்கிறது கிடையாது. பெயர் திருத்தத்திற்கான வாய்ப்பே உங்களுடைய விதி வழிவிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கான இலவச எண்கணித பொது பலன்கள் நான் அனுப்புவதாக இருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், யாரேனும் உங்களுக்கு வியாபாரம் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வியாபார பெயரையும் நீங்கள் அனுப்பலாம். குழந்தைக்கு பெயர் வச்சிருந்தீங்கன்னா குழந்தையுடைய பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். இந்த தகவல்களை வைத்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா, உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பு என்ன விதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பொருந்தி போயிருந்தால் மட்டும் நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அடுத்த பெயர் திருத்தத்திற்கான முழுமையான பலன்களுக்கான கன்சல்டேஷன் ப்ராசஸ்குள்ளார நீங்கள் போகலாம். இது உங்களுக்கான வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு அப்படிங்கிறத உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையில் குரு வாக்காக என் மூலமாக நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நான் ஒரு கருவி தான். குரு தான் என்னை இயக்குகிறார். அது உங்களுக்குமே
இந்த 2026 வெற்றியை தரட்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.